ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் ப்ராசஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும், இந்த ஒரு இன்கம் வச்சே என்னோட குடும்பத்தையோ இல்லை என்னையோ பார்த்துக்கிறதுக்கோ எனக்கு வந்து பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லை நீங்கள் இந்த இது படிச்சிருக்கணும் அப்படின்ற எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவே கிடையாது. ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நான் சினிமாவில் போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டூடியோவோ இல்லை ஒரு எங்கெங்கே போய் பார்க்க முடியுமோ ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் இது மாதிரி போய் பார்த்து அப்புறம் நம்ம ஆக்டிங் சான்ஸ் அவங்கள்ட்ட வெளிப்படுத்தி அப்படி தான் சினிமாக்குள்ளே போகிற மாதிரி இருந்திருக்கும். பட் நவ் இப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கனால நம்மளோட திறமையை வந்து இந்த இடத்துல காமிக்க முடியுது. உங்கள் திறமையை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து சினிமாக்குள்ளே போகிறது அப்படின்னாலும் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதை ஒரு பேஸாக வச்சு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி இதை ஒரு பேஸாக வச்சு ஆடியன்ஸ் வந்து க்ரோத் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுல எப்படி க்ரியேட் பண்ணணும், நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன் எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து பூஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வியூஸோ இல்லை ஒரு வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதோ, எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது, எப்படி நமக்கு அதில் ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, காப்பிரைட் கிளைம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் சேனல் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக போய் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் க்ரோ ஆவீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மெயில் ஐடி வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து பேசிக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் போய் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து ஒரு இமெயில் வந்து க்ரியேட் பண்ணிடுவீங்க. இல்லை நான் வந்து ஐஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து ஃபஸ்ட்டு கூகுள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். கூகுள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து வைங்க. இல்லை எங்கிட்ட நீங்கள் ஐடியா கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை நான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்கள் நேம் வந்து அதில் எண்ட் ஆகிற மாதிரியோ இல்லை ஸ்டார்டிங்கில் உங்கள் நேம் இருக்க மாதிரியோ இல்லை ஃபுல்லாகவே உங்கள் நேமாக இருந்தாலும் ஓகே. அப்படியே வச்சு சேனல் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா உங்கள் நேமு உங்கள் ஃபேஸ் அதெல்லாம் தான் வந்து பிராண்டு. ஸோ அதனால வந்து அதை வச்சு க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக உங்களை வந்து மைண்டில் வச்சுப்பாங்க. நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ பற்றி போட்டுறீங்க அப்படின்னா, இப்போ டே அவுட் வித் சக்தியா நான் விளாக் போடுறதுனால அப்படி வச்சிருக்கேன். நானே ஒரு குக்கிங் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னா குக் வித் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கூட நான் வச்சுக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க பண்ணால் தான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக வந்து கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ பார்ப்பாங்க. உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அதனால ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நேமில் ஆரம்பிங்க. உங்கள் ஃபேஸு உங்கள் நேம் இதுதான் உங்கள் பிராண்டு. ஸோ அதனால அதை ஞாபகம் வச்சு அப்படியே வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதை விட்டுட்டு வேறு மாதிரி இர்ரெலவெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குரூப்பில் இருப்பீங்களே தவிர மற்றபடி வந்து தனியாக உங்களால் தனித்து லாங் டேர்மாக வந்து இருக்க முடியாது. ஸோ இதுதான் என்னோட ஒரு சின்ன ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் சேனலாக வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான நேமை வந்து இது பண்ணிவிடுங்க. என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஒரு பொதுவான நேம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டே அவுட் வித் சக்தி அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அதுக்கான மீனிங் அப்படின்னா, சக்தியோட ஒரு நாள், அவ்வளோதான். சக்தி விளாக் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, குக்கிங் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, இல்லை வேறு ஏதாவது வீட்டில் நான் என்னோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி வீடியோ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த நேமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இது நான் வந்து ஒரு குக் வித் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டு நான் போய் வந்து திருப்பதி போயிருக்கேன், திருமலை போயிருக்கேன்னு சொல்லி விளாக் பண்ணால் அது வந்து இர்ரெலவெண்ட்டாக இருக்கும். ஆடியன்ஸுக்கு அந்த அளவுக்கு வந்து போய் கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால நீங்கள் என்ன ஒரு ஐடியா என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொதுவான நேம், அதான் சொன்னேன், உங்கள் நேமோ இல்லை ஒரு பொதுவான நேம் உங்கள் நேம் ஸ்டார்டிங்லேயோ இல்லை எண்டிங்லேயோ வர மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான வீடியோ டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இதை பற்றி பேசலாம், அதை பற்றி பேசலாம், அங்கே போய் விளாக் பண்ணலாம், இல்லை இப்போ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டான டிஷ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஒருவேளை அந்த டிஷ் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ மேபி அதனால் அந்த டிஷ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு 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 வேற ஒரு இன்ஃப்ளூயன்ஸரோட நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம். அது மாதிரியான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது இன் ஃபியூச்சரில் அப்படின்னா இந்த சேனலோட நேமுக்கும் அதுக்கும் ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆடியன்ஸும் சீக்கிரம் உங்கள்கிட்ட வந்து அந்த ஆடியன்ஸுக்கும் இந்த கிரியேட்டருக்கும் உண்டான அந்த டச் வந்து சீக்கிரம் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி ஒரு நேம் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு
அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தம்ப்நெயிலில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு 7-8 வருஷம் வரும். 7-8 வருஷம் ஆனால் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போனாவே தம்ப்நெயிலாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு வீடியோக்கான டைட்டிலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், என் கண்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளே தான் யோசிக்கணும். ஜஸ்ட் இப்போயுமே கண்டென்ட் நீங்கள் தான் யோசிச்சு ஆகணும் உங்கள் சேனலுக்கு. இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் ஐடியா இருக்குது அப்படின்னா அது ஒரு ChatGPT போய் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது இது மாதிரி பேசு, இப்படி பண்ணு, இதெல்லாம் வந்து இந்த டேக் யூஸ் பண்ணு, இந்த டைட்டில் வை, தம்ப்நெயிலில் வந்து இப்படி ஃபோட்டோ வை, அப்படி வை, இப்படி வைன்னு தெளிவாக அது வந்து சொல்லுது. ஸோ அதனால நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்ல வரேன். இது மாதிரி நான் ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு ஈஸியாக இது மாதிரி நம்ம சேனல் கிரியேட் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஒன் சைடு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 தம்ப்நெயில் A, B அப்படின்ற மாதிரி 2 தம்ப்நெயில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 விதமான நேமில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 days வந்து ஏவை வைங்க, அடுத்த 2 days கழிச்சு B வைங்க. எது க்ரோத் ஆகுது, எப்படி வியூஸ் வருது அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக நியூ சேனலாக இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம், கீழேருந்து வரோம் அப்படின்னா வியூஸ் வந்து கம்மியாக தான் வரும், சப்ஸ்கிரைபரும் லேட்டாக தான் ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். நம்ம லாங் டைமாக எவ்வளோ நேரம் அந்த இடத்துல இருக்கிறோமோ அதை வச்சு தான் நமக்கான க்ரோத் அப்படின்றது வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு மாதம் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டு என்னடா எனக்கு ஒன்றும் பெருசாக வியூ இல்லை, ஒரு 40, 45, 50 எல்லாம் 100 அவ்வளோதான் வருது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி ஒரு மாதம் மட்டும் அதை கடைப்பிடிச்சிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கன்சிஸ்டன்சி தான் இதில் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறதுல நீங்கள் இப்போ இருக்க தமிழ் கிரியேட்டர்ஸ்லேயே எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரியேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வாரத்துக்கு 3 வீடியோ போடுவாங்க. அப்படின்னா முக்கால்வாசி டெய்லியும் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவாங்க. ஸோ எதனால் அப்படின்னா ஒரு வீடியோ இல்லைனாலும் ஒரு வீடியோ கிளிக் ஆகி அது அடுத்த நாள் போகும். உங்களுக்கு வந்து அது இன்கேஸ் நீங்கள் வந்து இன்னும் எனக்கு மானிட்டைஸ் ஆகலை அப்படின்னா மானிட்டைஸ்க்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர் மானிட்டைஸ் வந்து அது வந்து சேலரிக்கான உங்களுக்கான இன்கமுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது, தம்ப்நெயிலுக்கு ஏஐ டூலை வச்சு இப்படி ஐடியா எடுத்துக்கிறது கண்டென்ட்டுக்கு அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து வீடியோ நம்ம எடிட் பண்ணி ஆகணும்ல, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ நான் எந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோக்கு வந்து 2 ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எதுக்குமே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. என்ன கேட்டால் நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இல்லை இது மாதிரி ரூமில் உட்காந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்க போகிறேன், ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னாலும் இதுக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து மைக் தேவைப்படாது. தேவைப்படாதுன்னு நான் பொதுவாக சொல்கிறேன். மேபி உங்களோட வீடு லொக்கேஷன்லாம் பொறுத்து இருக்குது. ஏன்னா நான் வந்து எங்கள் கரூரில் இருக்கும்போது வீடு என்ன எப்படி இருக்கும்னா ரோட்டு பக்கத்துலேயே வீடு இருக்கும். வீடியோ ஆன் பண்ணி இப்படி வச்சேன் அப்படின்னா வண்டி சவுண்டு, பஸ்ஸு சவுண்டு, ஆரன் சவுண்ட்லேருந்து கண்டக்டர் பஸ்ஸில் விசில் அடிக்கிற சவுண்டு வரைக்கும் கேட்கும். ஸோ அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு மைக் தேவை தான். ஸோ அதனால் உங்களோட அட்மாஸ்பியரை பொறுத்து நீங்கள் மைக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மற்றபடி மைக்குக்கு வந்து பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் வந்து இல்லை. ஸோ நான் என்ன மைக் வச்சுருக்கேன் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த மைக் வந்து உண்மையாகவே பெஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த மைக்கு. ஸோ அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஸோ வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் நீங்கள் பெருசாக வாங்கணும்னு இல்லை. நான் எப்படி ஸ்டாண்டை வச்சுருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ வந்து நான் ஒரு பாக்ஸ் வச்சு அது மேலே வாலியை கமிச்சு அப்படி வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் சிக்கிறாதீங்க, அதில் போய் லாக் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பிளாக் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதுக்கே நீங்கள் எக்ஸ்பென்சஸ் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இதுக்கு செலவு அதுக்கு செலவுன்ற மாதிரி இருக்கும். இல்லை நான் பிளாக் பண்ண போனேன் அப்படின்னா கண்டிப்பாக மைக் வந்து தேவை. ஸோ அதனால் அதை வந்து மைக் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஆப்பும் தமிழில் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்பும் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு பிளாக் சேனல் பெருசாக வந்து நான் இந்த ஒரு கிளிப்ஸும் வந்து ஆட் பண்ண மாட்டேன் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. VN எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அந்த ஆப் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து அந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணேன். இப்போ என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குல்ல, இதெல்லாம் பெருசாக பேக்ரவுண்டில் நான் இது பண்ணணும், பெரிய பெரிய எடிட்ஸ்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னா CapCut வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கைன்மாஸ்டர் வந்து வாட்டர் மார்க் வரும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் வாட்டர் மார்க் இல்லாமல் வரும். CapCutலாம் வந்து இந்த மாதிரி கிராக்டு வெர்ஷனே நீங்கள் கூகுளில் இருந்து இல்லை க்ரோம் ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஐஃபோனாக இருந்தால் அது வந்து இது மாதிரி கிராக்டு வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது வந்து கஷ்டம், அது யூஸ் பண்ணுறது கஷ்டம், அதில் எடிட் பண்ணுறது. ஸோ அதனால வந்து CapCut வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. அப்புறம் VN எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது ரெண்டுமே உங்களுக்கு பேசிக்காக நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு நல்ல ஆப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு எந்த ஆப் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிக்ஸ்ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. நான் அந்த ஆப் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், இது பார்க்குற இந்த ஆப் தான். இதில் போய் நீங்கள் வந்து எப்படி தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் எடிட் பண்ணிட்டு ஒரு தடவை என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி AB அப்படின்னு சொல்லிட்டு 2 தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் 2யுமே போய் ChatGPT அனுப்புங்க.
இந்த இது எப்படி இருக்குது, இது கலர் கிரேடியன்ட் எப்படி இருக்குது, ஃபாண்ட் டெக்ஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு ரேட்டிங் சொல்லுவோம். 10க்கு ஒரு 8, 9, 6, 7, 4 அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டிங் சொல்லும். ஸோ அது எதை சூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் அதை வச்சு பாருங்க. வச்சு ஒரு 2 நாள் பாருங்க. எப்படியும் வந்து வச்ச உடனே நமக்கு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியாது. ஏன்னா நம்ம வீடியோ போய் ரீச் ஆகணும்ல. ஸோ அதனால வந்து நியூ ஆடியன்ஸ்கிட்ட தான் போய் ரீச் ஆகும். ஸோ அதனால வந்து லேட் ஆகும் கண்டிப்பாக. அதனால ஒரு 2 நாள் இல்லை 3 நாளாவது அந்த ChatGPT சொல்கிற தம்ப்நெயிலோ இல்லை அதில் எது உங்களுக்கு அந்த டாப்பிக்கோட ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதோ ஸோ அந்த தம்ப்நெயிலை வச்சு பாருங்க. வச்சுட்டு ஒரு 2-3 நாள் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். தம்ப்நெயில் மாற்றி பார்க்கலாமா, இல்லை இதுலேயே நல்ல வியூஸ் வருது அப்படின்னா வச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்தாச்சு. எடுத்த வீடியோ வந்து நம்ம VNலையும் தம்ப்நெயிலை வந்து பிக்சார்ட்லேயும் நம்ம எடிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எந்த ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம எந்த டைமுக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம், எந்த டைமுக்கு இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணால் நமக்கு வியூஸ் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மக்கிட்டே தான் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரு டிப் வந்து சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுங்க. அந்த சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே நைட்டும் கண்டிப்பாக போட்டுருங்க. இந்த 3 நாள் வந்து கன்ஃபார்ம் வீடியோ போடுங்க. அது இல்லாமல் மற்ற 4 டேஸ் வந்து நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும், ஏன்னா நீங்கள் ஒரு வேறு ஒர்க் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை மேபி இது ஃபுல் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது உங்களுக்கான ஃப்ரீ டைமை வச்சு வீடியோ போட்டுக்கோங்க. மற்றபடி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த 3 நாள் வந்து கண்டிப்பாக அதை வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுருங்க அந்த 3 நாளும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரீச் இன்னும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கைவசமே ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம கையிலே வந்து யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன்லேயே ஆப் இருக்குது. ஸோ அந்த யூடியூப் ஸ்டூடியோ போயிட்டு அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் இருக்கும். அந்த ஆப்ஷன் போயிட்டு ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து எத்தனை பேர் உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, மேல் ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபீமேல் ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க, எப்போ அவங்க யூடியூப்ல அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றத வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக வந்து காமிக்கும். ஸோ அதனால அவங்க வந்து எப்போ போய் யூடியூப்ல இருக்காங்க, எந்த டைமுக்கு இருக்காங்கன்றதே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால அந்தந்த டேவை சூஸ் பண்ணி உங்கள் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அதாவது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் வீடியோ வந்து உங்களோட கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் நம்ம போட்ட அந்த வீடியோ வந்து என்கேஜாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போது எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வீடியோ சொல்கிறேன். இப்போ வந்து நான் மெரினா பீச் போகிறேன், போய் அந்த இடத்துல வந்து விளாக் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு நீங்களே வந்து ஒரு பின் கமெண்ட் வந்து போடுங்க. நீங்கள் நிறைய கிரியேட்டர்ஸோட வீடியோஸ் எல்லாமும் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கோ த்ரூ கமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை வந்து அந்த கமெண்ட்டை வச்சு அடுத்தடுத்து கமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ வந்து நீங்கள் நம்ம நியூவாக சேனல் க்ரியேட் பண்ணி ஒரு நியூ கிரியேட்டராக இருக்கும்போது கமெண்ட்ஸ் வந்து பெருசாக வராது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ ஒரு மெரினா பீச்சை போய் பிளாக் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதை எப்படி போடுங்க, நீங்கள் வந்து மெரினா பீச் போயிருக்கீங்களா, எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. இல்லை நீங்கள் வந்து ஒரு குக்கிங் சேனல் ஏதோ ஒரு பிரியாணி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து நீங்களே ஒரு கமெண்ட்டை போட்டு அதை வந்து உங்கள் கமெண்ட்டை நீங்களே பின் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் வந்து அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சு நியூ ஆடியன்ஸுக்கு வந்து உங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகும். அவங்க உங்கள் கண்டென்ட் பார்ப்பாங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். அதனால் எப்போ வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணாம். ஸோ நம்மக்கிட்ட யூடியூப் ஸ்டூடியோ இருக்குது, அதிலே வந்து நமக்கு காமிக்கும் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அனலிட்டிக்ஸ் வந்து ஃபுல்லாக காமிக்கும். ஸோ அதை வந்து ரெகுலராக பாருங்கள். ஏன்னா வீடியோஸ் வந்து வியூஸ் கம்மியாக இருக்குங்கிறத நினைக்காம அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் விட இன்னொரு டிப் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் மெரினா பீச் போகிறேன், ஸோ அதை வந்து லாங் வீடியோவை போடுறேன் அப்படின்னா அதையே முக்கியமான பாட்டங்க ஏதாவது சொல்லியிருப்பீங்கல்ல. இப்போ மெரினா பீச் வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் ஸ்க்ரீனிங்க்கு போயிருந்தேன். இது மாதிரி IPL T20 ஃபைனல் வந்துச்சுல இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கும். ஸோ அந்த மேட்ச் வந்து அங்கே ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஜஸ்ட் விளாக் மாதிரி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா மெரினா பீச் இல்லை, அந்த இடத்துல வந்து T20 வேர்ல்டு கப் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணது தான். IPL சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்க்ரீனிங் பண்ணதை வந்து ஷார்ட்ஸாக கட் பண்ணி அதை பேசியோ இல்லை அந்த ஷார்ட்ஸாக அந்த இடத்துல இருந்த அந்த வைபோ அதை கட் பண்ணி அந்த வீடியோவே ஷார்ட்ஸாக போடுங்க. ஏன் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த லாங் வீடியோ பார்க்க வருவாங்க. ஸோ அதனால நீங்கள் அப்படி போட்டும் உங்கள் வீடியோ வந்து வியூஸ் வந்து கெயின் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு இதுக்கான வழி. இப்படி வந்து தான் நம்ம சப்ஸ்கிரைபரு, வியூஸு, வாட்சிங் ஹவர்ஸு இதெல்லாம் வந்து கெயின் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பிக்காக போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் ஏற்றுறது, வாட்சிங் ஹவர்ஸ் ஏற்றுறது எல்லாம் இருக்குது. அதை தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அது ஏன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் சொல்கிறேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, காப்பிரைட் கிளைம் என்ன, நம்ம வந்து இப்போ வந்து இந்த மானிட்டைசேஷன் வந்து இப்போது சிம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க, அதில் எப்படி ஈஸியாக இன்னும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ட் 2ல் சொல்கிறேன். பார்ட் 2ல் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் 1 இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.